கான்ஸ்டன்ட்ன்றதும் ஒரு வேரியபிள் தான். ஆனால் நீங்கள் ஒரு தடவை அதை உருவாக்கும் போது கொடுக்குற வேல்யூவை இன்னொரு தடவை வேறு எங்கேயுமே மாற்ற முடியாது. நீங்கள் ஒரு கான்ஸ்டண்ட்டை உருவாக்குறதுக்கு பிஹெச்பியில் டிஃபைனுன்ற மெத்தடை பயன்படுத்தணும். அதுக்குள்ளே முதல் ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது உங்கள் கான்ஸ்டண்ட்டோட நேம் என்னவோ அது. இதில் முதல்ல நம்ம கொடுக்க போகிற கான்ஸ்டன்ட் greeting. ரெண்டாவது ஆர்கியூமெண்ட்டாக நீங்கள் கொடுக்க வேண்டியது அந்த கான்ஸ்டண்ட்டுக்கான வேல்யூ. இப்போது இந்த கான்ஸ்டண்ட்டை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு எக்கோ ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்துகிறோம். அதுக்குள்ளே நம்மளோட கான்ஸ்டண்ட்டை இப்போ எக்கோ பண்ணி பார்க்க போகிறோம். வேரியபிள் நேம் மாதிரி நீங்கள் இப்படி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா டாலர் சைனுங்கிறது வேரியபிளுக்காக பயன்படுத்தக்கூடியது. அதனால் டாலர் சிம்பலை எடுத்துகிட்டு வெறும் உங்களோட கான்ஸ்டண்ட்டோட நேமை மட்டும் நீங்கள் இங்கே கொடுத்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ என்னன்றது உங்களுக்கு அவுட்புட்டில் தெரிஞ்சிடும். இப்போ இதோட அவுட்புட் என்னங்கிறத நம்ம போய் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்மளோட அவுட்புட்டான வெல்கம் டு ஜேவிஎல் கோடை நம்ம பார்க்குறோம். இங்கே நம்ம காமிச்சிருக்கிற எடுத்துக்காட்டின்படி இங்கே கார்ஸ்ன்ற கான்ஸ்டண்ட்டுக்கு நம்ம வேல்யூவாக அரே வேல்யூவை கொடுத்துருக்கோம். அப்போது இந்த கான்ஸ்டன்ட் ஒரு அரே கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அதனால் கீழே நம்ம அரே கான்ஸ்டண்ட்டை செக் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த கான்ஸ்டண்ட்டில் 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை இப்போ நம்ம எக்கோ பண்ணியிருக்கோம். இப்போ 0 இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை எக்கோ பண்ணால் நம்மளுக்கு முதல் வேல்யூவான 0 இண்டெக்ஸில் இருக்கிற ஆல்ஃபா ரோமியோன்ற வார்த்தை இங்கே வரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. கான்ஸ்டன்ட் எப்போவுமே குளோபலாக தான் டிக்ளேர் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் குளோபல் ஸ்கோப்பில் ஒரு கான்ஸ்டண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருந்தாலும் லோக்கல் ஸ்கோப்பான ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்களுக்கு குளோபல் கீவேர்டு இல்லாமலே கால் பண்ணாலும் வரும். அதுக்கு உதாரணம் தான் நம்ம இங்கே பார்க்குறது. இங்கே குளோபல் ஸ்கோப்பில் டிஃபைன் பண்ணியிருக்க இந்த க்ரீட்டிங்குன்ற கான்ஸ்டன்ட்டு நீங்கள் இங்கே லோக்கல் ஸ்கோப்பில் அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணுறீங்க. இப்போ இதோட அவுட்புட் என்னன்னு நம்ம பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ஜேவிஎல் கோடுன்னு வந்திருக்கு. ஸோ எந்த கான்ஸ்டண்ட்டும் குளோபல்ன்ற கீவேர்டோட டிஃபால்ட்டாகவே கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணிடுங்கிறது நம்மளுக்கு புரியுது.